வீடியோவில் என்ன பார்க்க போனால் பிஎம் ராகி திட்டம் அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விபத்தில் வந்து பாதிக்கப்பட்டவருக்கு வந்து பணமில்லாத சிகிச்சை வழங்கணும். அந்த திட்டம் தான் வந்து சமீபத்தில் வந்து அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா, சமீபத்தில் 5000 ரூபாய் இப்போ சிறப்பு தொகை வந்து உரிமை தொகை வழங்கியிருக்காங்க. அந்த திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதன் கீழ் தான் அது கொடுத்துருக்காங்க. போட்டித் தேர்வுக்கான அறிவுகளை வந்து அறியும் வண்ணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த செயலி பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தேர்வு களம் செயலி அப்படிங்கிறது தான். சமீபத்தில் தொடங்க வைக்கப்பட்ட தாய்மை செயலி திட்டம் தொடர்புடையது இதோட அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகப்பேறு அந்த செயலி. அதே மாதிரி கீழடி திறந்த வெளி அருங்காட்சியகத்தை வந்து திறந்து வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். தாரிக் ரகுமான் எந்த நாட்டின் அடுத்த பிரதமராக பதவியேற்க உள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வங்காளதேசத்தின் அடுத்த அதிபராக அவர் இதாக போகிறாங்க, பிரதமராக அவங்க ஆக போகிறாங்க. இந்தியாவில் தற்போது பயன்பாட்டில் உள்ள விமான நிலையங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோமா, 165 விமான நிலையங்கள். பிரதமரின் புதிய அலுவலராக சேவா தீர்த் அமைந்துள்ள இடம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புதுடெல்லி தான். உலக வானொலி தினம் அனுசரிக்கப்படுவது எப்பன்னு கேட்டிருக்காங்க. பிப்ரவரி 13 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.